நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அடேங்கப்பா இந்த சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சில இன்ஃப்ளூயன்சர் வந்து வலைதளங்களில் ரிவ்யூ போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், அவங்க ரிவ்யூவை மட்டும் நம்பி 200 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி 300 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி தாண்டி போய் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பேக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர மாட்டேங்கிறோம். தயவு செஞ்சு அவங்க டேஸ்ட்டை மட்டும் வச்சு தான் சொல்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. அவங்க ஒன்லி டேஸ்ட், என்ன சாப்பாடோட டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட் அவங்க சாப்பிட்றாங்களான்னு அதை டேஸ்ட் வச்சு தான் சொல்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அது நல்ல நியூட்ரிஷனாக இல்லை நமக்கு நிறையா ப்ராசஸ் போட்டு நம்ம உடம்பு கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கா, என்ன கலந்துருக்காங்கிற தயவு செஞ்சு உணருங்க. இன்றைக்கி நம்மகிட்ட சாட்ஜிபிடி இருக்குது, நிறையா ஏஐ விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம இந்த ஃபுட்டில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவு கணிக்க முடியும். அதெல்லாம் நமக்கு உடம்புல வந்து கெடுதியாக நல்லதாங்கிறதுக்கு தயவு செஞ்சு உணர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சின்ன வயசில் டயபெட்டிக் பிரச்சனை வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை வருது, ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது, சின்ன குழந்தை நிறைய பேர் பருவமடையாத பிரச்சனைகள் வருது, மென்சஸில் நிறைய இரவுடர் பிரச்சனைகள் வருது, உடல் பருமன் அதிகமாகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்குள்ள நிறையா டிசீஸில் பார்த்திங்கன்னா உணவுங்கிறது வந்து பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு விளம்பரங்களை அதிகமாக நம்பாதீங்க. விளம்பரங்களை நம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஃபுட்டு மட்டும் இல்லை, காமனாகவே எதையுமே வந்து யோசிங்க. எந்த இடங்களையும் ஒரு போர்டை பார்த்து நம்புறது, ஒரு டிஜிட்டல் போர்டில் வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்து நம்புறது, அதிகப்படியான விளம்பரங்கள் வருது, அதிகப்படியான ஒரு ஆக்டர் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து விளம்பரம் கொடுக்குறதுக்காக நம்ம பிளெயினாக நம்புறதே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தவறு. அதை என்றைக்கு தான் யாரும் உணர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கான உணர்ந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 90s 80s இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி கெடுதின்னு சொல்லி இன்றைக்கி விளம்பரங்கள் வருது. நிறைய அங்கே அப்லோட் பண்ணலாம், இதில் வந்து கேன்சரே ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி வருது. அதனால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக எதையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். விளம்பரங்களுக்கு தயவு செஞ்சு ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க.